வேண்டுமென்றே திட்டமிட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால் குறை சொல்ல, இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. இதை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம். நீதிமன்றத்திற்கு சென்றுதான், அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு, காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை. ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே 4 மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பை வழங்கியிருந்தால் இந்த உயிர் சேதத்தை தடுத்திருக்கிறது. இதெல்லாம் அரசுடைய கடமைங்க. முதலமைச்சர் இந்த கடமையில செஞ்சுதான் ஆகணும். அந்த ஸ்தானத்தில் இருக்காரு, அதை அவர் செய்யறார். இதுவரை தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது இவ்வளவு பேர் 39 பேர் இறந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மதிப்பு முடியாத, விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம்.